உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு திட்டங்கள் சார்ந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சிவா அவருடைய புத்தகம் மிகவும் நண்பரும் கூட அவருடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாக சோஷியல் இஷ்யூஸ்னாலே தமிழ்நாட்டில் அடித்து சொல்லி வாங்கலாம். அவருடைய பொருளாதாரம் புத்தகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடிஷன் நான் வாங்கியிருக்கேன், இது செகண்ட் எடிஷன் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முதல் நன்றியை சொல்லிக்கிறோம். அவருடைய கண்டென்ட் பேஜில் இருந்தால் நான் இந்த இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது அவர் புத்தகம் போட்டிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் புத்தகம் வேணால் வாங்கிக்கோங்க. இந்த நேரத்தில் நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு தேவையானது மட்டும் அப்படிங்கிறனால அவர் கண்டென்ட் பேஜ்லேயே இருக்கிற இயர்ஸை உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டாக கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டினாவது அடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை கொடுக்குறேன். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கான சட்டங்கள், அப்புறம் பெண்களுக்கான சட்டங்கள், அப்புறம் ஊழலுக்கானது, இந்த 3 தான் மெயினாக கொடுக்க போகிறேன். அப்புறம் வறுமை சார்ந்து இந்த வீடியோ பதிவு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட இருக்கலாம்ப்பா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ஆடியோ மாதிரி நீங்கள் நைட்டு தூங்கும்போது கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக பேட்டி பச்சாவோ அப்படின்னு கேட்டால் கூட அடிச்சுட்டு நாங்கள் பேட்டி கொடுத்தா நாங்கள் சார் பேட்டி கொடுக்குறது ஒரு ஆள் தான் சார், ஆனால் அந்த பின்னாடி சுற்றி ஒரு 5 பேர் பார்த்தோன்னா மல்லு கட்டியே நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எந்த கட்சியில் பேட்டி கொடுத்தாலும் சரி. அப்போ 2015ன்னு போயிட்டே இருப்போம் சார். அந்த அளவுக்கு ஷார்ட்கட்டை போட்டு கொடுத்துறேன், பார்த்துக்கலாம். எல்லாமே இதில் மொத்தம் நான் அந்த கண்டென்ட் பேஜ் மட்டும் ஃபோட்டோ எடுத்தேன். 26 பக்கம் இருக்கும். தேவையானது மட்டும் அது 40 பக்கம் இருக்குது கண்டென்ட் பேஜு. நமக்கு இந்த குரூப் 4க்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக வர்ற மாதிரி ஒரு 26 பக்கம் இருக்குது. இதில் உங்களுக்கு முக்கியமானது தான் சொல்ல போகிறேன். டக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமில்லாத ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும். ரைட், ஃபஸ்ட் எடுத்து குழந்தைகளுக்கான சட்டங்களை பார்ப்போம். குழந்தைகளுக்கான சட்டங்கள்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இந்த பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. பிஎம் கேர்ஸ், இந்த கொரோனா பாதிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து பெற்றோரை யாராவது இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்ச ரூபா ரொக்கத்தொகை கொடுக்குறது. 23 வயசு வரைக்கும். எத்தனை வயசு? 23 வயது அவங்க நிறைவடையும் வரைக்கும் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா ரொக்க பணம் கொடுக்குறதும், உயர்கல்வியின் போது அவங்களுக்கு 18 வயசுலேருந்து அந்த 23 வயசு வரைக்கும் ஒரு 4000 ரூபா கொடுக்குற மாதிரியும் உயர்கல்விக்கு. அப்புறம் மருத்துவ காப்பீடு ஒரு 5 லட்சம். அப்போ 10 லட்ச ரூபா பணம் எதிர்கால தேவைக்காக 23 வயது நிறைவடையும் போது தொழில் தொடங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அது பிஎம் கேர்ஸ். அது கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்தது. அப்போ அந்த எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2021, மறந்துடாங்க, 2021. அப்போ தனியாக இருப்பாங்க, பெற்றோரை இழந்து தனியாக இருக்கிற குழந்தைகளுக்காக 10 லட்ச ரூபா ரொக்கம், தொழில் தொடங்க, கல்வி உதவித்தொகை மாதம் 4000. ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் இருக்கும். ஆயுஷ்மான்னா ஆயுஷ்னா மருத்துவம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மருத்துவம் சார்ந்து ஒரு 5 லட்ச ரூபா. அப்புறம் இதர உதவியும் பண்ணுறாங்க. நமக்கு இது போதும் இப்போதைக்கு. ரைட், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், அப்போ இந்த ஸ்கீம் மறக்க மாட்டீங்க. பிஎம் கேர்ஸ் 2021. அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி வித்யா யோஜனா. இதில் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியாது, நான் சொல்கிறத ஒரு 4 மட்டும் நோட் பண்ணிக்காங்க, அப்புறம் டிஸ்பிளேல இருக்கிறதுன்னு சொல்கிறேன். பிரதான் மந்திரி வித்யா யோஜனானா, வித்யானா என்னென்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் காலத்தில் ஸ்கூலில் மூடிட்டாங்கல்ல, அதனால் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக பிரதான் மந்திரி எடுத்தோன்னே பிரதான் மந்திரி போட்டிருக்காங்க வித்யா. இந்த வித்யானாலே கல்வி சார்ந்து, யோஜனானா திட்டம். ரைட்டா? இப்போ எப்படி ஜல் அப்படின்னா நீர்னு சொல்கிறோம்ல, ஜல் ஜீவன் திட்டம். ஜல்னா என்னது? நீர். அது மாதிரி வித்யானா வித்யா சிக்ஷான்னு ஸ்கூல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான். அடுத்து திக்ஷான்னு ஒரு திட்டம். இனியா திக்குன்னு இருக்குது. திக்ஷா அப்படிங்கிறது ஒரு ஆப் மூலம், ஒரு போர்ட்டல் மூலமாக, அதுவும் பாட புத்தகங்களை அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மொழிகள்லேயே வழங்குறது திக்ஷா. இப்போ நம்ம டவுன்லோடு பண்ணுறோம், திடீர்னு ஹிந்தியில் இருந்தால் என்ன பண்ணுவோம், திக்குன்னு ஆகி போகும். ஆஹா, தமிழில் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி திக்ஷாங்கிறது ஒரு போர்ட்டல், ஸ்கூல் பிள்ளைகளுக்காக பாட புத்தகங்களை டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. நம்ம tnschool.com எடுக்கிறோம் அந்த மாதிரி. அடுத்து ஸ்வயம் பிரபானா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பிஎட் படிச்சிங்கன்னா, காலேஜ் படிச்சிங்கன்னா ஸ்வயம் டெஸ்ட் எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த கொரோனா இதெல்லாம் கோவிட் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான். அது 24/7 ஒரு சேனல் தான் ஸ்வயம் பிரபா. அது வந்து அதன் மூலமாக கல்வி கற்றுக்கலாம், அந்த டிவி மூலமாக. அடுத்து மனோ தர்பன், அதுவும் கோவிட் காலத்தில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களா, அதான் மனோ அப்படின்னா மன ஆலோசனை அவங்களுக்கு வழங்கப்படும், மனோ தர்பா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 21A கட்டாய கல்வி சட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 86வது சட்ட திருத்தம் 2002. இதை மறக்கவே கூடாது. 86வது சட்டத்தில் 2002. இதன்படி தான் அந்த குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம அடிப்படை உரிமையில் ஆர்டிக்கல் 23, 24 உங்களுக்கு தெரியும். அது வந்து 23 அப்படிங்கிறது இந்த குழந்தைகளை கட்டாயமாக வேலைக்கு வைக்கக்கூடாது. 24ங்கிறது
தொழிற்சாலைகளில் பாதுகாப்பற்று பணிகள் ஈடுபடுத்தக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதே மாதிரி 39 EFன்னு இருக்கும், அடுத்து 45 இருக்கும், மொத்தம் 3 இருக்கும். 39 அப்படிங்கிறது குழந்தைகளுடைய உடல் நலம் வலிமைகள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. உடல் நலத்தையும் அவங்களுடைய வலிமையும் தவறாக, அதாவது வீட்டு வேலை செய்ய அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு பையன் சின்னதாக ஈன்னு சிரிச்சிட்டாங்கிறதுக்காக வாடா வீட்டு வேலை பாடுறான்னு சொல்லக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அதேமாதிரி 39 எஃப்னா ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்கவே, அவங்கள சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிறது, சுண்டல்னு வச்சுக்கோங்க. எஃப்னா ஃபுட்டு, அவங்க சுரண்டல்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டாப்பா. அதே மாதிரி ஆர்டிகல் 45யும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டாய கல்வி சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் அந்த 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கான இலவச கல்வி வழங்குறது தான் அந்த 45ம் கூட. ரைட்டாப்பா. ஸோ அதே மாதிரி இந்த 51, இப்போ 21A வருதுன்னா அந்த 51A அது கேல தான், அந்த கே அந்த லாஸ்ட்டு, அதாவது 11வது கடமையாக 50 உங்களுக்கு தெரியும், அடிப்படை கடமையில் 11வது கடமை தான் இந்த கட்டாய கல்வி கடமை. இதுவும் மறந்துடாதீங்க. நமக்கு மேக்ஸிமம் இந்த குழந்தைகளுக்கான சட்டம்னா இதுதான், குழந்தைகளுக்கான சட்டம்னா இதுதான் மெயினாக. ரைட். அடுத்தது ஓகே, இதில் இருக்கிற ஸ்கீமை பார்ப்போம். குழந்தைகள் தொழிலாளர் உறுதிமொழி சட்டம். பாருங்கள், சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை தொழிலாளர் உறுதிமொழி சட்டம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு சட்டம் இருந்திருக்கு. ஓகே, இது நம்ம தோராயமாக அப்படி தெரிஞ்சால் போதும். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 33 அப்படிங்கிறது குழந்தைனா, இப்போ அம்மா அப்பா அடுத்து 3வது ஆள் தான் என்னது குழந்தை. அப்போ குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது, அவங்கள வேலைக்கு ஈடுபடுத்தக்கூடாதுங்கிற ஒரு சட்டம், முக்கியமான சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம். இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப்பாக தான் மாறி வந்துச்சு, மாறி தான் சுதந்திரம் வாங்குகிற காலகட்டத்தில். சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே 1948 குழந்தை தொழிலாளர் சட்டம் போட்டாங்க. தொழிலாளர் சட்டம், குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய. சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷம் என்னையா நீங்கள் குழந்தையில வேலைக்கு அனுப்பிச்சுட்ருக்கீங்க, 14 வயசு வரைக்கும், நல்லா பார்த்துக்காங்க, 14 வயசு வரை சுதந்திரம் வாங்கின அடுத்த வருஷமே சொல்லிட்டாங்க, என்ன நீங்கள் குழந்தையில வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 14 வயசில் சொன்னாங்க. அடுத்து 1948 அப்புறம் அரசியலமைப்பு சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, 17 வயசை உயர்த்திட்டாங்க. அப்போ சுதந்திரம் வாங்கினோன்னா 14னாங்க, அப்புறம் 49 17 வயது அப்படிங்கிற மாதிரி 49 உயர்த்திட்டாங்க. அப்புறம் தோட்டத்தில் வேலை பார்க்குறது, இந்த தோட்ட பண்ணைகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு 51. அப்போ பாருங்கள், 48 49 51 3 ஞாபகம் வச்சுக்காங்க. சுதந்திரம் வாங்கினாங்க அடுத்த வருஷம் 14 வயசாக இருந்துச்சு. அப்புறம் அரசியலமைப்பை சப்மிட் பண்ணும்போது 17 வயசாக இருந்துச்சு. தோட்டத்தில்னா நம்ம உச்சநீதிமன்றம் எப்போ திறந்தாங்க, 1950 ஜனவரி 28 50 தானே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணோன்னா அங்கே ஃபுல்லாக தோட்டம்லாம் இருந்திருக்கும்ல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 51 என்ன பண்ணியிருப்பாங்க, தோட்ட தொழிலாளர்கள் வச்சுருந்துருப்பாங்க. வைக்கக்கூடாதுப்பா, அது 12 வயதுக்கு உட்பட்ட தோட்ட தொழிலாளர் வரும்போது 12 வயதுக்கு உட்பட்டவங்கள வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 51க்கு அப்புறம் 1952 அது சுரங்க சட்டம். சுரங்கத்துக்குள்ளே ஒரு ஆளாக போவீங்களா, 2 பேர் போவீங்களா, 2 பேராக தான் போனோம், ஏன்னா ஒருத்தருக்கு உதவி வேணும்ல, அதான் சுரங்கத்துக்குள்ளே 2 பேர் போனோம். அது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த இது யாவும் இருக்குல்ல. இப்போ 48 சுதந்திரம் வாங்கினதுக்கு அடுத்து 49 உங்களுக்கு 50 உச்சநீதிமன்றம் திறந்தது. அடுத்து 51 சுரங்க சட்டம், 51 சுரங்க சட்டத்தில் தோட்ட பண்ணைக்கு வேலை வைக்க, தோட்டத்தில் வேலைக்கு வைக்கக்கூடாது, தோட்ட பண்ணையில் வேலைக்கு வைக்கக்கூடாது. 52 சுரங்க சட்டம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழுக்க நெறி. என்னது ஒழுக்க நெறி, ஒழுக்கமாக இருக்கணும்ப்பா. மொழிவாரி மாநிலம் பிரிச்சுட்டோம், குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஒழுக்கமாக இருக்கணும்ப்பா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம். திரும்ப அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்டேட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டு, அடுத்து ஒரு 86 இது பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அப்படி அடிப்படையில் 1986 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. இதை திருத்தம்னா 2016. இந்த குழந்தை தொழிலாளர் முறையை யாராவது கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. 86 திருத்தினதும் 16, அவ்வளோதான். அடுத்து குழந்தை தொழிலாளியாக அடமானம் வைக்கும் முறை. குழந்தை தொழிலாளியை அடமானம் வைக்கும் முறை ஏற்கனவே 33 பார்த்துருக்கோம். குழந்தைன்னா 3வது, எல்லாமே பாருங்கவே, ஒன்று 6 வருது, இல்லாட்டி 3 வருது. அடமானம் வைக்கக்கூடாது. 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தை தொழிலாளியை வேலை செய்வது அடமானம் வைக்கும் பெற்றோர். அடமானம் கூட வைக்கிறாங்க பாருங்கள், வைக்கக்கூடாது. 93 பாருங்கள். இதில் 60 கூட்டினா 60 வருஷம் கழித்து இந்த சட்டம் போட்டிருக்காங்க. 60 வருஷம் கழித்து அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சட்டம். 33 அடுத்து 93. ரைட். அடுத்து சிறார் நீதி. சிறைக்கு செல்றதெல்லாம் இந்த 2000 வந்த பின்னாடி தான் குழந்தையெல்லாம் இந்த சிறைக்கு செல்கிறாங்கங்கிறதே தெரியும், நமக்கு கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சிறைக்கு சென்றாங்கங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இந்த 2000 சில்லறைக்கு மேலே தான். அப்போ 2015 குழந்தை இந்த சிறார்
அந்த பாதுகாப்பு குழந்தை சிறார் பாதுகாப்பு அது தண்டனை கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு சின்ன குற்றம்னா 3 வருஷம் வரைக்கும், கடுமையான குற்றம்னா 7 ஆண்டுகள், ரொம்ப கொடூரமான குற்றங்களாக இருந்தால் 7 ஆண்டுக்கு மேலேயும் கொடுத்துருவாங்க. இது 1986 படி, அதன்படி இது 2015 இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம திருத்தம் தேவையில்லை. 15 சிறார். இப்போ சிறார்கள்லாம் பார்த்திங்கன்னா 5 பேர் சேர்ந்து, சின்ன பசங்க 5 பேர் சேர்ந்து போய் விளையாடுறது, ஏதாவது தப்பு பண்ணால் அப்புறம் சிறார் தான் போகணும், பார்த்துக்காங்க, கவனமாக வச்சுக்கணும். அடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இது 2008. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, யாரையுமே சாடுறதில்ல, நாம் வேலைக்கு போகிறது 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு நாம் வீட்டுக்கு போய் தூங்கிறது, அதான் அமைப்பு சாரா வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்து போக்சோங்கிறது இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். போக்சோ அப்படின்னா பொதுவாக 18 வயதுக்கு உட்பட்டவங்களை இப்போ குரூப் 1 கூட கேட்டிருந்தாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பாலியல் குற்றங்கள்லேருந்து இது பண்ணுறது தான் அந்த போக்சோ. இப்போ போக்சோ ஆக்டில் சட்டம்லாம் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க, நிறையா திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ 2018 கூட. ஸோ போக்சோ ஆக்டுங்கிறது 2012, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. பொதுவாக நம்ம குழந்த 12 மணி நேரம் வீட்டில் இருக்கணும், 12 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போக்சோ ஆக்ட்னா நம்ம கண்காணிப்பிலே இருக்கணும், குறைஞ்சது 12 மணி நேரம் நம்ம கண்காணிப்பில் இருக்கணும், மிச்சம் 12 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கணும்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தை திருமண தடை சட்டம். யாராவது குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சிங்க, பிச்சு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயதுன்னு தான் சட்டம் சொல்லுது. அப்படிங்கிற போது குழந்தைகளை பிடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அதையும் திருத்திருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் மட்டும் யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிங்க பார்த்துக்காங்க. இலவச கட்டாயமாக படிக்கணும். 2009, 2002 போட்ட சட்டம் தான் 2009 கட்டாய கல்வி சட்டமாக வந்துச்சு. அது 21 ஆர்டிக்கல் 21A 6 வயசுலேருந்து 14 வயசு வரை உள்ள கட்டாயமாக கல்வி கற்றுக்கணும் அப்படின்னாங்க. அது 2019 திருத்திருக்காங்க. திருத்துறதை விட்டுருவான், 10 வருஷம் கழித்து திருத்திருக்காங்க. பட் கட்டாய கல்வி நமக்கு 2009 ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஸ்கூல் புக்கில் நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கிலே இருக்கும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், ரைட்டா? ஒருங்கிணைந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. 75 யார்? பிரதமருடைய அக்டோபர் 2 தேதி ஞாபகம் வச்சுக்காங்க. காந்தி பிறந்தது அக்டோபர் 2, 1975. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ICDSன்னுவாங்க. எல்லாத்தையும் பிரதமர் தான் ஒருங்கிணைச்சு குழந்தைகளை போல வளர்ச்சி பண்ணி அவர் தான் பார்க்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் பார்க்கணும், என்ன செய்ய. அடுத்து இந்த நிதியகம், இது தேவையில்லை நமக்கு. அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர் சட்டம். தேசிய அளவில் இருக்கிற குழந்தைக்கு தொழிலாளர் சட்டம் இல்லை, திட்டம். ஏதாவது திட்டம் இருக்கா குழந்தைகளுக்கு? கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு திட்டம் இருக்குது. அதாவது மறுவாழ்வு கொடுக்கணும் அவங்களுக்கு. எப்படின்னா சமக்கரா சிக்ஷா அபியான், அந்த 2021 இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். சமக்கரா சிக்ஷா அபியான் அதோட இணைச்சிருக்காங்க. இது 1988 தேசிய குழந்தை. இது நம்ம ஷார்ட்கட் மட்டும் வச்சுக்குருவோம். 88 குழந்தைகளை பொறுத்தளவுக்கு 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போங்க, 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போகாதீங்க. 8 மணி நேரம் ஸ்கூல் திட்டம் என்ன? 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போகாதீங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பென்சில் போர்ட்டல் திட்டம். அது என்ன சார் பென்சில் பாருங்கள், பென்சில் இப்படி தான் இருக்கும். அது அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன பருப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு வேளை உடஞ்சிருச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சீவிக்கிட்டே இருப்போம், லைட்டாக சில நேரம் உடஞ்சிரும். அப்போ 7 இப்படி தான் 2010 பென்சில் திட்டம்னா. பொதுவாக பென்சில் போர்ட்டல்னால் என்ன? குழந்தை தொழிலாளர் முறை ஏதாவது கண்காணிக்கிறது, புகார்களை வாங்குறது, அந்த மாதிரி செய்கிறது தான் அந்த விஷயம். தெருவோர குழந்தைகளுக்கான என்ன 3ஆக வருது, குழந்தைகள்னாலே 3, 6 வந்துக்கிட்டே இருக்குது. தெருவோர குழந்தைகளை ஒருங்கிணைத்த திட்டம். தெருவோரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 குழந்தை, இப்போ ஒரு குழந்தையாக இருக்காது, இப்போ 3 குழந்தை இருந்துச்சுன்னு தெருவோரம் இருப்பாங்க. 3 குழந்தைய சேர்ந்து ஏதாவது பாவம் அவங்க அம்மா தாயேன்னு சொல்லி நின்றுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை டக்குன்னு தூக்கிட்டு அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுறணுங்கிறாங்க. அடுத்து தேசிய உணவு திட்டம். தேசிய மதிய உணவு திட்டம் ரூபீஸ் 5 ரூபான்னு வச்சுக்காங்க. மதிய உணவு திட்டத்துக்கு ஒரு கவர்மெண்ட் அவங்க 5 ரூபா கொடுத்துருவாங்க, நம்ம தான் அதுக்கு மிச்ச காசை போட்டு பிள்ளைகளுக்கு சோறு போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேசிய மதிய உணவு திட்டம். ஏன்னா அது சுதந்திரத்தின் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்விக்கான ஊட்டச்சத்துக்கான ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இதை பிரதம மந்திரி 2021 என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பிரதம மந்திரி போஷன் சக்தி நிர்மான். போஷன்னா உணவுன்னு அர்த்தம். எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். போஷன்னா சக்தி சார்ந்தது.
போஷன்னா உணவு சார்ந்தது, உணவு தேசிய மதிய உணவு திட்டம், தேசிய மதிய உணவு திட்டம். இதை போஷன் சக்தி அப்படின்னா இந்த போஷண சக்தி கொடுங்க அப்படின்னா அது வந்து உணவு சார்ந்தது. அடுத்து என்னது, குழந்தைகளுக்கான தேசிய செயல் திட்டம். எதையாவது செய்யணும்ப்பா. 2005 எதையாவது செய்யணும், குழந்தைகளுக்கு ஏதாவது கட்டாய கல்வி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா. அடுத்து வாழ்வொலி கொடுக்கணும். அந்த பென்சில்னாலும் வாழ்வொலினாலும் ஒன்று தான். பென்சிலில் தீயை பொறுத்துங்க நல்லா எரியும், அதான் வாழ்வொலி திட்டம். அதாவது இந்த வணிக ரீதியாக பாலியல் தொழில் கட்டுப்படுத்துவதை தடுக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளை வணிக ரீதியாக பாலியல் தொழிலுக்கு இது பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னா உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னு காமனாக வாழ்வொலி திட்டம் உஜ்வாலா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், பாதுகாப்பாக வச்சுக்கணும். 2009 இந்த 9ஆம் நம்பர்னால் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பர் மாதிரி ஷார்ட்கட்டாக வச்சுக்காங்க. அப்போ பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். கட்டாய கல்வி கூட அப்போ தானே போட்டாங்க. அடுத்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டம் 2015. 2015 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான இயர் தான். அதாவது இந்த பேட்டி பச்சாவோன்னு சொல்கிறோம்லப்பா, அந்த திட்டம் அதான் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படிங்கிறது என்னென்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். இந்த இருக்குல்ல பிபிபிபின்னு இருக்குல்ல, பேட்டி பச்சாவோ, இதை கூட கேட்பாங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாதோ ஸ்கீம். அப்போ பேட்டி கொடுக்கும்போது அரசியல்வாதி பார்த்திங்கன்னா பின்னாடி 5 பேர் நின்றுப்பான், 5 பேர் நின்றுப்பாங்க, முன்னாடி ஒருத்தர் நின்று பேட்டி கொடுப்பாரு. இந்த 5 பேர் மல்லு கட்டிகிட்டே இருப்பாங்க, கேமராவில் நான் தெரிறேனான்னு. அப்போ 5 பேர் பின்னாடி, முன்னாடி ஒருத்தர். அப்போ பேட்டி கொடுக்குறதா இருந்தால் இந்த இதை ஞாபகம் வச்சுக்காங்க. சூப்பராக இருக்கா? ஓகே. அடுத்து வந்து தேசிய குழந்தைகள் காப்பகம். குழந்தைகள் காப்பகம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது 2017. குழந்தைகள் காப்பகம், ஒரு காப்பகம் தொடங்கணும், அதில் 7 குழந்தைகளை வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ஞாபகம் வரும், ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகம் வராமலாம் போயிடாது, கண்டிப்பாக ஞாபகம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கை விட்டுருவோம், ஹேக் வேணாம். 90 ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, தத்தெடுக்கிறது 90. நம்ம 90 தத்தெடுத்து 93 ஹேக் உடன்படிக்கைன்னு போட்டிருக்காங்க. நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் குரூப் 2 லெவல், குரூப் 1 லெவலில் இருக்கும். நம்ம குரூப் 4 மாதிரி பார்ப்போம். நான் சொன்னேன்ல பிஎம் கேர்ஸ், கொரோனா காலகட்டத்தில் 2021 ஒரு குழந்தைய தனியாக இருக்கும், அதை கேர் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, 23 வயது வரைக்கும் 10 லட்ச ரூபா அந்த லோன் தொடங்குறதுக்கு, அப்புறம் மாதந்தோறும் 4000 ரூபா அந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, ரைட். அடுத்து கல்வி திட்டங்களில் சிலது சர்வ சிக்ஷா அபியான் உங்களுக்கு தெரியும், 2001 SSA சர்வ சிக்ஷா அபியான். அடுத்து சமக்கரா சிக்ஷா அபியான்னா 2018. சமைச்சிட்டியா, 18 வயசு ஆச்சுன்னா சமைச்சிட்டியான்னு கேட்கலாம், அதுக்கு முன்னாடி நீ கேட்டுறவே முடியாது, பார்த்துக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டி பச்சாவோன்னா 2015 அந்த திட்டம். அடுத்து நிபுண் பாரத் திட்டம்னு ஒன்று இருக்கும், இதில் இல்லையா, இதில் இல்லை. நிபுண் பாரத் திட்டம், அதனே நிபுண் பாரத் 2004. கஸ்தூரிபாவும் நிபுணும் 2004. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதில்லை, ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதுன்னா அது எதுக்கு சார் சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் தானே ஞாபகம் வச்சுக்கிற மாட்டீங்க அப்படிங்கிறதான். சரி, அடுத்து மிஷன், இந்த பாருங்கள் வாத்சல்யா. இப்படி திடீர்னு வந்துச்சுன்னா என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா, நாட்டில் உள்ள எல்லா குழந்தை பாதுகாப்புக்கான மிகப்பெரிய திட்டம் மிஷன் என்னது, வாத்சல்யா. வாசல் வரைக்கும் குழந்தைகளை பத்திரமா பாதுகாக்கணும், அதான் ஒருங்கிணைந்த குழந்தைகளை பாதுகாப்பு திட்டம்னு சொல்கிறாங்க. அடுத்து செல்வமகள் சேமிப்பு திட்டம். நம்ம வீட்டில் நம்ம பணம் போடுவோம், பேட்டி பச்சாவோ வரும்போது தான் செல்வமகளை பற்றி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. செல்வமகள் தெரியும் உங்களுக்கு, செல்வமகள் தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடங்கினது எங்கே, ஹரியானா தான். பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு உறுதி செய்கிறது நீங்கள் வீட்டில் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன, NPS வாத்சல்யா. இந்த வாத்சல்யானாலே குழந்தைகள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா NPSனால் பென்ஷன், குழந்தைகளுக்கு புதிய பென்ஷன் திட்டம். பரவாயில்லையே, 24 மணி நேரம் குழந்தைகளுக்கு இனிமேல் சேஃபாக இருக்கலாம், பென்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, சந்தோஷமாக இருங்க அந்த திட்டம், ரைட். அடுத்து குழந்தைகளுக்கான கொள்கை சார்ந்த திட்டம். கொள்கை அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த கல்விக் கொள்கை மாதிரி தான். குழந்தைகளுக்கான தேசிய கொள்கைனா 74, தேசிய கல்விக் கொள்கைனா 86. இப்போ நமக்கு இது தேவையான்னு பார்த்தா இதுதான் தேவை. குழந்தைகளுக்கான தேசிய, குழந்தைங்கன்னா 4 பேர் விளையாட தான் செய்வாங்க, சண்டே அன்றைக்கி 4 பேர் விளையாட தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது போகுது கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 86. இதையாகவும் வச்சுக்காங்க கொஞ்சம். தேசிய 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் கல்வி கொடுக்கணும் அன்றைக்கே சொல்லிட்டாங்க, 1986 சொல்லிட்டாங்க. 86. அதுக்கப்புறம் அவங்களுக்கானது 87, அது ஓகே. அடுத்து குழந்தைகளுக்கான தேசிய கல்விக் கொள்கைனா 2013. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, +1 +2க்கு ஒரு ஸ்கூல், 3 ஸ்கூல் குழந்தைகளுக்கு.
2013 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கைனா 2020 புதுசாக ஏதாவது யோசிங்க. 2020 பிறந்துருச்சு, கனவு காணுங்கள், அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. புதுசாக ஏதாவது யோசிங்க. 2030க்குள்ளே அங்கன்வாடியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை மொத்த சேர்க்கை விகிதத்தை 100% உயர்த்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் புதிய கல்விக் கொள்கை. 100% 2030க்குள்ளே எல்லாரையும் படிக்க வச்சிடும். 18 வயது வரை இலவச கட்டாய கல்வியை 18 வயசு, இப்போ 14 வயசு இருக்குல்ல, 18 வயசு வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து போவோமா? அடுத்து நமக்கு தேவையானதை பார்ப்போம். ஆப்ரேஷன் ஸ்மைல் காணாமல் போன குழந்தைகளை மீட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைக்கணும். இப்போ 2014 பண்ணியிருக்காங்க. இப்போ காணாமல் போச்சுன்னா குழந்தைகளை வந்து 4 நாளாக தேட வேண்டியிருக்கும். குழந்தைகளை காணாமல் போச்சுன்னா எத்தனை நாள் தேடணும்? நீங்கள் 4 நாளைக்கு தேடணும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து லாஸ்ட் என்னது? குழந்தைகளுக்கான உதவி எண் 1098. அதே மாணவர்களுக்கு நம்ம தமிழ் புதல்வன் திட்டம்னா 14417. அதே அந்த மனம்னா டாக்டர்ஸ் மனநல பாதிப்புனா அது 14416ன்னு வரும். இது மாணவர்களுக்கான சந்தேகங்கள் இந்த மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் எதாவது கேட்கணும்னா 17. ரைட்டா? இது 1098 வச்சுக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ILO அது நமக்கு தேவைப்படாது. அடுத்து ஐபெக் திட்டம், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு புதிய பொருளாதாரம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் புதிய பொருளாதாரம் வந்துச்சுடா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. ஏன்னா குழந்தை தொழிலாளர் வந்து சர்வதேச அளவில் பண்ணது ஐபெக் திட்டம். குழந்தை தொழிலாளர் 91 நமக்கு புதிய பொருளாதாரம் வந்துருச்சு கொண்டாடுங்க அப்படிங்கிறதான். அடுத்து இண்டஸ் திட்டம் 2000. இண்டஸ் இப்போ விண்டோஸ் அப்படின்னு வச்சுக்காங்க. இண்டஸை விண்டோஸ் வாங்கணும்னா ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினா 2000 வேணும். 2000 வேணும். ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு உருவாக்கிய திட்டம். இந்தியா தான் இண்டஸ். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு உருவாக்கின திட்டம் குழந்தை தொழிலாளர் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது இருக்குது. மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, டெல்லி தொழில் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே குழந்தை தொழிலாளர் இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட், இந்த திட்டம் வந்து நிறைவடைஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சா? 2009 முடிஞ்சிருச்சு. 9 வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கானால் டக்குன்னு முடிச்சுடுவாங்க, ஃபண்டை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க போல். சரி, அதுக்கப்புறம் வேறு எது இருக்கா நமக்கு? ஓகே, அதேமாதிரி மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டில் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம்னா 1988. 8 மேக்ஸிமம் இந்த நம்பருக்குள்ளேயே நீங்கள் பிடிச்சிருவீங்க. நீங்கள் வேறு எந்த நம்பருமே வரல. 6 வருது, 3 வருது, 8 வருது, வேறு எந்த நம்பருமே வரல. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு திட்டம் இது எல்லாமே நான் நடத்திட்டேன். உங்களுக்கு தமிழ்நாடு திட்டம் எல்லாமே நடத்திட்டேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15 மதுரையில் தொடங்கினாங்க. 2022 தொடங்கிட்டாங்க. அது நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இன்னும் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னா பொம்பளை பிள்ளை பசங்க 2 பேரும் முதலமைச்சர் பக்கத்தில் சாப்பிடுவாங்க. 2 பேருக்குமே சாப்பாடு இருக்குது. முதல்வரின் காலை உணவு திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் 82 ஆரம்பிச்சிட்டார். இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான், இங்கே 2 தான். ஐசிடிஎஸ்னாலே 75 தான். அது எங்கேயா இருந்தால் என்ன, ஐசிடிஎஸ்னாலே 75 தான். தமிழக அரசுலையும் சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு. அடுத்து தொட்டில் குழந்தைனா 2 தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பியை போட்டு இப்படி ஒரு சேலையை கட்டி விட்டு குழந்தைகளை இப்படி வச்சுட்டு நம்ம ஆட்டி விடணும். அதான் 2. அப்போ தொட்டில் குழந்தைனாலும் 2 தான். 1992. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னாலும் 1992 பாருங்கவே. இந்த 9 பாருங்கவே தொட்டில் மாதிரியே இருக்கும். இதில் ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு இப்படி ஆடினா எப்படி இருக்கும் பாருங்கள். தொட்டில் குழந்தைனாலும் முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம்னாலும் 1992 தான். பேட்டி பச்சாவோ தமிழ்நாட்டிலையும் தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் பேட்டி பச்சாவோ ஜனவரி 22. இனியா 2 வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே. அப்போ 2015 இதெல்லாம் ஓகே தான். தமிழ் உரிமைகள் அப்படின்னு வந்தாலே 2005. தமிழ்நாடு உரிமைன்னு வந்துட்டாலே அது 2005 தான். வேறு என்ன? வாழ்வொளி திட்டம், உஜ்வாலா, நான் சொன்னேன்ல உஜ்வாலா ஸ்கீம், வாழ்வொளி திட்டம். அடுத்து என்னது? இல்லம் தேடி கல்வி, ஒரு டீச்சர் தான் டியூஷனுக்கு எடுப்பாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022. எண்ணும் எழுத்தும் 2 விஷயம் இருக்குது. அப்போ 2022 அப்படின்னு வச்சுக்கணும். எண்ணும் எழுத்தும் திட்டம். குழந்தைகள் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து மக்கள் தொகையை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகைனாலே மால்தஸ் மக்கள் தொகைக்கு உட்பட அதான் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க 1798. 7, 8, 9ங்கிற மாதிரி மக்கள் தொகை அப்படி தானே இருக்கும். ரைட்டா உங்களுக்கு? ஸோ அப்போ வெளியிட்டது மக்கள் தொகை எப்படி இப்போ அவர் சொல்கிறது மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம சோறு ஓட்டு சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்போயே மால்தஸ்ங்கிறவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உத்தம அளவு கோட் பண்ணால் கேனன்னு சொல்லி
இன்றைக்கி உத்தமனாக இருந்தால் அடப்போப்பா அந்த பையன் ஒரு கேனனாக இருக்கானப்பா கேனப்பையலாக இருக்கானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி. ஏன்னா நல்லவனுக்கு இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி கேனன் எட்வின் கேனன் அப்படிங்கிறவர் தான் அவர் வெளியிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலா வருமானத்தில் ஏற்படும் மாற்றங்களும் அந்த மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களும் விளைவாக தான் இது இருக்குது. தலா வருமானத்தையும் இதையும் சொல்லுவார். அவர் சிம்பிளாக முடிச்சு அவர் சொன்னது சூப்பர். பெருக்கல் ப்ளஸ்ஸு அப்படின்னு போயிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் கோட்பாடுகள் வெளியிட்டாங்க. ரைட், ஓகே, நமக்கு அடுத்து போவோம். தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்ன சொல்கிறாங்க? 2 குழந்தை போதுங்கிறாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம், குடியரசுக்கு அப்புறம் 2 குழந்தை போதும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய மக்கள் தொகை கொள்கை 76. மக்கள் தொகை கொள்கை வந்து ஒரு 76ல் ஒரு கொள்கை இருந்துச்சு. அப்புறம் 2000ல் ஒரு கொள்கை, 76ல் ஒரு கொள்கை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மா பீரியடு, அதெல்லாம் இந்திரா காந்தி அம்மா பீரியடு. அப்புறம் 2000ல் ஒரு கொள்கை. இதுக்கு ஷார்ட்கட்டே அப்போல்லாம் யார் வேணாலும் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலான்னு இருந்துச்சு. இன்றைக்கி 2 குழந்தை பெற்றுக்காங்க, முடிஞ்சால் 3வது குழந்தை பெற்றுக்காங்க, அதோட நிப்பாட்டிருங்கிற அளவுக்கு இருக்குது. இது சுவாமிநாதன் கமிட்டி, சுவாமி தான் சொல்கிறாரு. சுவாமிநாதன் கமிட்டி தான் சொல்கிறாங்க, எப்பா மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, அப்படி எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்ப்பா, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி மக்கள் தொகை பெருச்சுன்னா சோறு கொடுக்க முடியாது, உணவு தானியங்கள் பத்தாது பண்ண ஒரு சுவாமிநாதன் கமிட்டி சொல்கிறாருன்னு வச்சுக்காங்க. அடுத்து மக்கள் தொகை ஆணையம். மக்கள் தொகைனாலே இந்த 2000 வந்துடுது. தேசிய மக்கள் தொகை கொள்கைனாலும் சரி, தேசிய மக்கள் தொகை ஆணையம்னாலும் சரி, இது வந்து 2000 வந்துடுது. ரைட்டாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கவே, ஜான் சாங்கியா ஸ்திரதா இப்படி வந்தால் தான்ப்பா நம்ம பிரச்சனை. கடைசியில் கோர்ஸ்னு முடிஞ்சிருக்கு. இப்படின்னா என்னென்னா, இது 2005ல் ஒரு கோர்ஸ் எவ்வளோ தெரியுமா? 5 ரூபான்னு வச்சுக்காங்க. ஒரு கோர்ஸ் எவ்வளவு? 5 ரூபா. இதோட நோக்கம் என்னென்னா, தேசிய மக்கள் தொகையை உறுதிப்படுத்தல் 100 கோடி தொகையுடன் அமைத்து இதை வந்து என்ன பண்ணால் தன்னாட்சி ஒரு அமைப்பாக மாற்றுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், வேலை வாய்ப்புகள் இது பண்ணணும், மகப்பேறு மருத்துவர்கள் வந்து அதெல்லாம் கண்டிஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா கோர்ஸ் அப்படின்னா 2005. கோர்ஸ்னால் இப்போ நீங்கள் குழந்தைகளை வந்து குழந்தை கட்டுப்பாடு பண்ணணுமா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுமா, முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. முட்டைக்கோஸ் எவ்வளோப்பா? 5 ரூபா, அவ்வளோதான். அப்போ கோர்ஸ்னால் மறக்க மாட்டீங்க. ரைட்டாப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடும்ப கட்டுப்பாடு இழப்பீடு திட்டம் 2005. கோர்ஸும் 5 ரூபா தான். நீங்கள் கோர்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு இழப்பீடு தொகையும் 5 ரூபா தான். குழந்தை திருமணம், யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிங்க, குழந்தை திருமண சட்டம் 2006. ஓகேவாப்பா. அடுத்த திட்டம் பாருங்கள், மிஷன் பரிவார் விகாஸ். இது வேணாம், அது விட்டுருங்க. மிஷன் பரிவார் விகாஸ்னால் மொத்த கருவுறுதல் விகிதம் அல்லது 3 அல்லது அதற்கு அதிகம் உள்ள மாவட்டங்களில் குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை அதிகரிக்கிறது. குடும்ப கட்டுப்பாடுடைய சேவைகளை அதான் மிஷன் பரிவார் விகாஸ். இவர் மிஷன் வந்து இருக்கும், எனக்கு வந்து 4 குழந்தை 5 குழந்தை வேணும்னா ஒரு மிஷன் வச்சுருக்கலாம். ஆனால் பார்க்க பாவமாக இருப்பாங்க, பரிதாபமாக இருப்பாங்க. அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி 2016 ரைட்டா, 2016 இந்த ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன்னா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன்ப்பா, அப்படின்னா தான் எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் வரும். ரைட்டா, மிஷன் வைக்கக்கூடாது, 2 குழந்தை போதும், 3 குழந்தை போதும் அப்படிங்கிற எய்மோடு இருக்கணும். 6 குழந்தைன்னு எய்ம் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. 6 குழந்தை வேணாம், போதும், இந்த குழந்தை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. அப்போ மிஷன் பரிவார்னா உடம்புல எனர்ஜி போயிடும். அது இது எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு கூட எல்லாருக்கும் போட்டலாம், அவங்களுக்கான எனர்ஜி, பெண்களுக்கான ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கருவுறுதல் விகிதம் எப்படி இருக்குன்னு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்க. ரைட்டாப்பா. ஓகே. மக்கள் தொகை கட்டுப்பாடு மசோதா. ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 1952 உலக அளவுலேயே தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்தியாவில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் 1956. ஸோ இந்தியானா 52, 2 குழந்தை போதும் அப்படின்னு அர்த்தம். இது இந்தியானா எவ்வளவு? 52, இந்திய அளவில் 52, தமிழ்நாட்டுக்கு 56. தமிழ்நாட்டுக்கு 1956. மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஆரம்பித்தாச்சு, அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்களே பண்ணிக்காங்க. அதுக்கு முன்னாடி மொத்தமாக இருந்தோம் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் குழந்தைகள் சார்ந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு சார்ந்து, கல்வி சார்ந்து 1948 சுதந்திரம் வாங்கின போதே ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு, நேருவோட தலைமையில். அப்போ பல்கலைக்குழு அந்த யூஜிசி இது பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது பண்ணாங்க. பல்கலைக்கழக கல்விக்குழுவை நியமித்தாங்க ராதாகிருஷ்ணன் தலைமையில். அது 1948.
அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு குழுவாக கன்வே ஆகி வந்துச்சு. நமக்கு புக்கில் இருக்கிறது இந்த கோத்தாரி கமிட்டி இருக்கும் 64 ரைட்டாக. உங்களுக்கு கூட்டினா 10 வரும். இதுதான் கோத்தாரி கமிட்டி. இது ரொம்ப முக்கியமானதும் கூட. இது அடிக்கடி நிறையா டைம் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கணும். ஏன்னா இந்திராந்தி அம்மா பீரியட், அது நேரு பீரியட்னா இது இந்திராந்தி அம்மா பீரியட். இப்போ லட்சுமண சுவாமி இதெல்லாம் புக்கில் இல்லை, ஆச்சாரிய ராமமூர்த்தி இதெல்லாம் புக்கில் இல்லை, அதேமாதிரி அருண் கோஷ் கமிட்டியும் புக்கில் இல்லை. பட் மெயினாக இது யாவும் இருக்குது. அதேமாதிரி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் 2017 புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க கஸ்தூரி புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுக்கு யாருன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இப்போ நம்ம கஸ்தூரி ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நடிகை, அவங்க கூட புதிய கல்விக் கொள்கை தான் நல்லதுன்னு கூட பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்தூரி ரங்கன் சொல்லி யாவும் வச்சுக்காங்க ரைட்டாம்ப்பா. ஸோ அடுத்து இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒரு 2, புதிய கல்விக் கொள்கை 2 இருக்குது. ஸோ 68 அதை மாற்றி போட்டால் 86, 68 அதை மாற்றி போட்டால் 86. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92, அப்புறம் 2020 92. ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்தோடனே அடுத்து புதிய கல்விக் கொள்கையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2020 கனவு காணுங்கள், புதிய கல்விக் கொள்கையின் விதிப்படி கனவு காணுங்கள் ரைட்டாம்ப்பா. ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். சர்வ சிக்ஷா அபியான். நமக்கு நல்லா தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் இதுதான் சார் தெரியும், ஸ்கூல் ஃபுல்லாக எழுதி போட்டிருப்பாங்க, ஒன்று தான் தெரியும். அந்த மாதிரி கற்கும் பாரத திட்டம் 2009. 9னா பாதுகாப்புங்கிற நம்பருக்காக வச்சுக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதுகாப்புன்னு வரும்போது கற்கும் பாரத திட்டம் 2009 ரைட்டு. கஸ்தூரிபா அந்த நபின் அந்த இந்த டிப்பன் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் 2004. இது கட்டாய கல்வி 2009. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும். அடுத்தது இந்த ரூசா திட்டம் அப்படிங்கிறது பிரதமர் மோடி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து 2013. இந்த திட்டம் என்னென்னா இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ரூசா அப்படின்னா எஜுகேஷன். இன்றைக்கி என்னடா ஸ்கூலுக்கு போகல, ரூசா வரலைங்க, ரூசா டீச்சர் வரல அதனால் நான் போகல அப்படிங்கிறது தான். இந்த ஆறுனா ராஷ்ட்ரிய அப்படிங்கிறது. இதேமாதிரி இந்த எஸ்ஏனா சிக்ஷா அபியான், இந்த சிக்ஷா அபியான். இந்த யூக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உச்சாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது புரியல. சர்வ சிக்ஷா அபியான் என்பது இந்த எஸ்ஏ வச்சுக்காங்க. ஆறுக்கு வந்து ராஷ்ட்ரிய அப்படின்னு வச்சுக்காங்க. இது 2013. ரூசா திட்டம்னா எஜுகேஷன் சார்ந்தது. அந்தளவுக்கு நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ரைட்டாப்பா. எடுஷாட் 2004 எடுஷாட் செயற்கைக்கோள். நான் ஏற்கனவே சொன்னேன் சமக்ரா அப்படின்னா 18 வயசு உள்ளவங்கள சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்கள அதை விட்டுட்டு நம்ம அவசரப்பட்டு கேட்டுறக்கூடாது. சமைச்சிட்டியா அப்படின்னா 2018 சமஷ்டியாங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கானது. இது வந்து இந்த ஷேர் யாஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, ஹையர் எஜுகேஷன் யூத்தின் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டு ஸ்கில்ஸ்னு அர்த்தம். ஹையர் எஜுகேஷன் சார்ந்தது 2019. மோடி 2வது டைம் மோடி பிரதமர் ஆகும்போது ஹையர் எஜுகேஷன் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஹையர் எஜுகேஷன் 70 புள்ளி தர மதிப்பீடும் ஹையர் எஜுகேஷன் சார்ந்தது, எல்லாமே ஹையர் எஜுகேஷன் தான். அடுத்து நிபுண். நம்ம ஒரு 2004 ஒன்று பார்த்தோம், இருந்தாலும் 2021 இருக்குது. நிபுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. நிபுண் அப்படின்னா இப்போ நிபுண் அப்படின்னா என்னடா காலில் புண்ணாயிருச்சு, ஆமாம் தெரியாமல் பட்டுச்சு, ஒரே ஒரு இடத்துல தான் புண்ணு இருக்குது தெரியாமல் பட்டுருச்சுங்கிற மாதிரி வச்சுக்காங்க. புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் 2022. ஆண் பெண் இருபாலருக்குமே எப்படி உணவு கொடுத்தாங்க அது மாதிரி புதிய பாரதம். ஸ்ரீ பள்ளிகள், பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகள், அதுவும் 2022 தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுபவ கற்றல்னு சொல்கிறாங்க. பிரேரணா அப்படின்னா பிரேரணன்னா அதாவது ரணா அப்படின்னா ரணமாக நான் அணுவ ரீதியாக சொல்கிறேன்டா, இது அணுவ ரீதியாக அப்படிங்கிற மாதிரி. அதாவது 9ஆம்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 1 வார காலம் உண்டு உறைவிடம் கொடுத்து அனுபவ கற்றல் திட்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அனுபவ ரீதியாக 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் பண்ணுறாங்க 9வது to 12ஆவது. அடுத்து பிரதமரின் வித்யா லட்சுமி திட்டம். உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதி கொடுக்குறது. லட்சுமினா நிதி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கான நிதி கொடுக்குறது. அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கைன்னா உங்களுக்கு தெரியும் 1968, அதை மாற்றி போட்டால் 86. அதுக்கப்புறம் 2020 கூட புதிய கல்விக் கொள்கைலாம் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் தேசிய கல்விக் கொள்கை சார்ந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பாலிகா, அதே 1992 வச்சுக்காங்க. அப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை 92 கொண்டு வந்தாங்க, அப்புறம் 2020 கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பாலிகா சம்ருத்தி யோஜனா. அதென்ன பாலிகா, பாலினா நமக்கு என்ன தோணும், டக்குன்னு பாலித்தீன் பை தான் வரும். இது வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு
1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஊக்கத்தொகை கொடுக்கணுங்கிறது. பாருங்கள், எப்போ அப்போயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும். அப்போ வறுமை கோட்டுக்குள்ளனா பாலிக்கானா 7.5, நீ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் 7.5 தான். வறுமை கோட்டு குழந்தைகளுக்கும் பாவம் 7.5 தான் இருக்கும். அவங்களுக்குலாம் உதவித்தொகை கொடுக்கணும். சம் ருப்பி காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம். இது ஓரளவுக்கு ஞாபகமாக இருக்கும் நான் சொல்கிறது. எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு இது எவ்வளோ மேல் தானே. மகிழா சமக்கியா திட்டம். சமைச்சிட்டியான்னு கேட்டால் 2018ன்னு சொல்லியிருக்கேன். சமைச்சிட்டியான்னு கேட்டால் 2018ன்னு சொன்னேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான். இது சமக்கியா, அது சமக்ரா. அந்த சமக்ரான்னா தான் 2018. இது மகிழாங்கிறது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகிழா சமக்கியான்னா 89. மகிழா 8, 9. மகிழா 8, சமக்கியா 9. 8 to 9 மணிக்குள்ளே மகிழா சமைச்சிட்டியா, 8 to 9 மணிக்குள்ளே சமைச்சிட்டியா. வெறும் சமக்ரா அப்படின்னு வந்தால் தான் 2018. ஆமாம், அது வேறு மாற்றி சொல்லிட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல, அதுக்காக தான். சரி, அடுத்து எப்பயும் போல் தான் வந்ததே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், பேட்டி பச்சாவோ. இந்த பேட்டி பச்சாவோ தான் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உதான் திட்டம் 2014. உதான் திட்டம் 2014. அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி பின்தங்கிய பெண்கள் அறிவியல் மற்றும் கணிதத்தில் அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியால் தொடங்கப்பட்டது. இது வந்து பெண் குழந்தைகளுக்கு அந்த பொறியியல் நுழைவுத் தேர்வு எதிர்கொள்கிறதுக்காக. அதான் உதான் திட்டம். பொறியியலுக்கு போங்க, அப்படி தள்ளி விடுறாங்க, அப்படி உள்ளே தள்ளி விடுறாங்க. போ சிபிஎஸ்சியில் போ சேரு அப்படிங்கிற மாதிரி 2014 ஒரு 4 பேரை உதான் திட்டத்தில் தள்ளி விடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், யூஜிசி அந்த மானியக் குழு கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிராண்ட் கமிஷன் 1953. ஏன்னா 3 எழுத்து சொல் யூஜிசி. 1948 அந்த குழு அமைக்கணும்னு ராதாகிருஷ்ணன் தலைமையில் வச்சாங்க. பட் யூஜிசினா 53, அதையும் மறந்துடாங்க. இதெல்லாம் பழைய கொஷின்ஸ் முன்னாடி ஒரு இடம் கேட்டிருக்காங்க, ரைட்டாப்பா. அதே மாதிரி சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஎஸ்சி வாரியம்லாம் 1962 தான் வந்துச்சு. சீனா போர், இப்போ ஸ்கூலுக்குள்ளே போர் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு ஸ்கூலாக சிபிஎஸ்சி ஸ்கூலா, அந்த காலத்தில் எப்படி சீனா போர் நடந்துச்சோ அந்த மாதிரி. ஏன்னா என்சிஆர்டி சிலபஸ் படி தான் அவங்க நடத்துகிறாங்க. என்சிஆர்டி அதுக்கு முந்தின வருஷம் 61, என்சிஆர்டி 61 அதன்படி தான் நடத்துனாங்க. இன்றைக்கி பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. 62 சீனா போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது பார்ப்போம். அடுத்து நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போம். உதான் திட்டம் பார்த்துட்டோமா. அடுத்தது இந்த வித்தியானாலே நீங்கள் பிடிச்சிருவீங்க. பொதுவாக ரீசெண்டாக 2020 தான் டிஜிட்டல் கல்வி முறை அப்படிங்கிறது நீங்கள் பிடிச்சிருவீங்க. அதே மாதிரி டிஜிட்டல் போர்டுனா கரும்பலகை சார்ந்த திட்டம். கரும்பலகை எல்லா டிஜிட்டல் கல்வியை வழங்கணும். அடுத்து நிஸ்தா, இதான்ப்பா குழப்பமாக இருக்குது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திறன் மேம்பாடு திட்டம். நிஸ்தா அப்படின்னா நிஸ்தான்னு ஒரு மிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிஸ்ன்னு வேணாம், மிஸ் திட்டம்னு வச்சுக்கோங்க. நிஸ்ஸாங்கிற இடத்துல எம்மு போட்டுக்காங்க. மிஸ்தா அப்படின்னா மிஸ்ஸுக்கு தாங்க பயிற்சி, முதல் டீச்சர்ஸுக்கு பயிற்சி தாங்கன்னு அர்த்தம். அடுத்து திக்ஸா போர்ட்டல், ஏற்கனவே சொன்னேன் திக்குன்னு இருக்கும், அதெல்லாம் டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த போர்ட்டலில். அடுத்து சாகுன் போர்ட்டல். என்னையா சாகுன் போர்ட்டலா? ஆமாம், அதாவது பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் 3 பேருக்கும் தேவையான அனைத்து தகவலும் அங்கே இருக்கும். அவ்வளோதான் செத்தையான்னு வச்சுக்காங்க. அது ரேங்க் கார்டே வெளியிட்டுருவாங்க. அவ்வளோதான் செத்தையான்னு வச்சுக்காங்க. அப்படி ஷார்ட்கட்டு வச்சுக்காங்க. சாகுன் போர்ட்டல். ஐயோ, பேரண்ட்ஸும் பார்க்கலாம், டீச்சரும் பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலாமா? இதனையா புதுமையானதாக இருக்குது சாகுன் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸ்வயம்னா நான் சொன்னேன் எக்ஸாம் எழுதுறது அது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்காக. இந்த ஸ்வயம் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் வகுப்பில் ஆரம்பித்து பிஜி வரைக்குமே சான்றிதழ், மத்திய அரசு சான்றிதழ் வாங்கினா தான் டிகிரியே முடிக்க முடியும். அதான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிஎட் பண்ணும்போது கூட அந்த இது எழுதியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸ்வயம், அது ஸ்வயம். அடுத்து வந்து ஸ்வயம் ப்ளஸ் கொண்டு வந்துட்டாங்க 2024. முதல் ஸ்வயம், அதில் ப்ளஸ் பண்ணிட்டாங்க இப்போ. அடுத்து ஸ்வயம் பிரபானா உயர்தர கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பதற்காக உருவாக்கப்பட்ட சேனல். அப்போ பிரபானா சேனலு, ஸ்வயம்னா அந்த தேர்வு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸ்வயம் ப்ளஸ்ஸு அப்படின்னு வரும்போது அது ரீசெண்டாக இப்போ பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் பதிவு செஞ்சு இலவசமாக கல்வி பயிலலாம் அப்படின்னு. பாடசாலை உங்களுக்கே தெரியும். பாடசாலையை பொறுத்தளவுக்கு என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து நீங்களே படிச்சுக்கலாம். அதுதான் பாடசாலை. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் தான் நிறைய திட்டங்கள். இது ஏற்கனவே நம்ம நடத்திட்டோம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லம் தேடி நடத்திட்டோம், எண்ணும் எழுத்தும் நடத்திட்டோம், வானவில் நடத்திட்டோம். தகைசால் பள்ளிகள், தகைசால்னால் ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து கொண்டு வரணும், அதான் தகைசால். அதே மாதிரி பள்ளிகள் திட்டம் இது எல்லாமே நடத்திட்டோம். காலை உணவு திட்டம், நம்ம ஸ்கூல் நம்ம ஊர், பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டுது, மணற்கேணி, அதில் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பு மணற்கேணி. ரைட்டாக கேணியில் குளிக்கும்போது 3 பேர் குளிக்க போகணுன்னு சொல்லியிருக்கேன். திறனறி தேர்வு திட்டம். திறனறினா ரீசனிங்,
மூணாவது தான் மேக்ஸில் 2 இருக்கும், வாழ்வியல் கணிதம், ஃபார்முலா கணிதம். மூணாவது இது ஏற்கனவே நடத்திருக்கேன், முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும், 2 பேர் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். விழுதுனா 4, வேறுனா 3. வேறுன்னு வந்தால் நம்ம வேறு எங்கே இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. வேறுன்னு வந்துட்டால் 3 போடணும், விழுதுகள்னால் 4 போடணும். ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நூலகம் 2 பேர், நூலகத்துக்கு 2 பேர் போங்க. சிற்பி 2 விதமான சிலை செய்வார். தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து 1 2 3 அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அகல் விளக்கு 4 பக்கம் எரியும். விளக்கு எப்படி எரியும், இங்கிட்டு 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 4 பக்கம் எரியும். அடுத்து கல்வி தொலைக்காட்சி 2019 கல்வி தொலைக்காட்சி 2019 2வது டைம் மோடி வந்தார்ல, அப்போயே வந்து கல்வி தொலைக்காட்சி வந்துருச்சு. ஸோ கட்டணமில்லா உதவி எண் மாணவர்களுக்கானது, இது 144/17. மகிழ் முற்றம் 2024, மகிழ்ச்சியாக இருக்கணும், 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருங்க அப்படிங்கிற திட்டம் தான் மகிழ் முற்றம். அது சிரிப்பு திட்டம் ஒன்று இருக்குது, பல்லுக்கு இருக்கும், நல்லா சிரிங்கப்பா அப்படிங்கிற திட்டமும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவனுடைய தலைமை பண்பு வளர்க்குறது. அதான் மகிழ் முற்றம்னா தலைமை பண்பு, அவங்களுக்கு என்ன தலைமை பண்பு இருக்குதுன்னு வளர்க்குறது. ரைட். அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பெண்கள் சார்ந்த திட்டங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம். இனிமேல் நீங்கள் திட்டம் போகும்போது நீங்கள் இயர்ஸை ஞாபகம் வைக்கிறத விட அது என்ன கான்செப்ட்டுன்னு ஞாபகம் வச்சா போதும். இந்த திட்டம் எதுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெண்களுக்கு அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மெயினாக அந்த இயர்ஸை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நம்ம ரொம்ப குழப்பிக்கிற வேணாம். ரைட்டா? சுவலாம்பன் திட்டம். சுவலாம்பன்னா பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு, சுயமாக அவங்க சுவலாம்பன், அதான் பெண்களுக்கு சுயமாக அவங்களா திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு தான் இந்த ஸ்டெப்பு திட்டம் மாதிரி. ஸ்டெப்புங்கிறதும் அதே தான், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமனுக்கு. அடுத்து ராஷ்ட்ரிய மகளா கோர்ஸ், மகிழா கோர்ஸ். அந்த கோர்ஸ்னால் தான் 5 ரூபான்னு சொல்லியிருக்கேன், 2005. இந்த கோர்ஸ் வேறு, ராஷ்ட்ரிய மகிழா கோர்ஸ். இதுவும் சமூக பொருளாதார பெண்களுடைய மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட சுயதொழில் தொடங்க கடன் கொடுப்பாங்க, அதான். அடுத்து மகிழா சம்ரிதி. இப்போ மகிழா கோர்ஸ்னால் கடன் கொடுப்பாங்க, இது மகிழா சம்ரிதி அப்படிங்கிற போது இதுவும் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு வங்கி கடன் வசதி. அதில் பெண்கள், இது மகிழாங்கிறது பெண்களுக்கு, இதில் சம்ரிதின்னு வரும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான கடன் வழங்குகிற திட்டம், அவ்வளோதான். சம்ரிதினா பிற்படுத்தப்பட்டவருக்கு, மகிழானா பெண்களுக்கு. அடுத்து சுவசக்தி திட்டம்னா அதாவது பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் இருக்காங்கள்ல, அதைத்தான் சுவசக்தி திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சுவயம் சித்தா திட்டம்னா உங்களுக்கு சித்தான்னு வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும், இதுவும் ஏழை பெண்களுக்கு சுய உதவி குழுக்களான திட்டம் தான். இது எல்லாமே சுவன் வந்தாலே சுய உதவி குழுக்கள் தான். ரைட்டா? அடுத்து மகிழா காயர் யோஜனா. அது என்ன காயர் யோஜனா அப்படின்னா, இந்த சிறு குறு அந்த நடுத்தர தொழில் இருக்குல்ல, இந்த தென்னை நார், இந்த சின்ன சின்ன தென்னை சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, அந்த தென்னையெல்லாம் காய போட்டால் தானே கரெக்டாக இருக்கும், அது சார்ந்த திட்டங்கள். தென்னை நாரை காய போட்டு பெண்கள் வந்து அந்த தொழில் தொடங்கலாம், அது காய போட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ தென்னை நாருக்குன்னே ஒரு திட்டம். தீன் தயாள் அந்தாத்தியோ யோஜனா, இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எங்கடா அந்த 5 பேர், அந்த இருக்காங்க பாருங்கள், அந்த 5 பேர் அப்படிங்கிறதான் தீன் தயாள் அந்தாத்தியோ யோஜனா. இது சுய உதவி குழுக்களுக்காக தான். அந்த குழு எங்கேப்பா இருக்குது, 5 பேர் கொண்ட குழு இந்த அங்கே தான் சார் இருக்குது, அந்த இருக்காங்க பாருங்கள் அந்த குழு அப்படிங்கிறது. அடுத்து உத்தியோகினி திட்டம் அப்படிங்கிற போது ஏழை பெண்களுக்கு அந்த ஊக்குவிக்கிறதுக்கான முனை, அதுதான் உத்தியோகினி. ஒரு உத்தியோகம் கொடுத்தா பெண்களுக்கு டெவலப் ஆயிடுவாங்க, ஒரு 4 பேர் முன்னேறுவாங்க. முத்ரா யோஜனா, முத்ரா 2015 ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த ஸ்கீம். சிறு தொழில் முனைவோருக்காக கடன் வழங்குறது, அதான் முத்ரா திட்டம். இது சிறு தொழிலுக்கு கடன் வழங்குறது. அதில் 3 வகையாக இருக்குது. சிசு அப்படின்னா 50,000 வரைக்கும், கிஷோர் அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும், தருண் அப்படின்னா 10 லட்சம். அப்போ பேசாமல் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது தருண்னு பேர் வச்சிடணும், 10 லட்சம் கிடைக்கிது தருவாங்க போல். கிஷோர்னு வச்சா 5 லட்சம் தான், சிசுன்னா 50,000 தான். அப்போ இப்படி தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து இது முத்ரா குத்திடுவாங்க 2015. ரைட்டாப்பா? அடுத்து வந்து மகிழா ஹாட்டு. அது என்ன ஹாட்டு, AAT. அந்த ஹாட்டு வந்து அதாவது உற்பத்தி செய்த பொருட்களை இடைத்தரகர் இல்லாமல் விற்கணும், அதுதான் ஹாட்டு. ரைட்டா? ஹேட் பண்ணக்கூடாது, இந்த இடைத்தரகர்கள் வரக்கூடாது, ஹேட் பண்ணவே கூடாது, அவங்களே விற்றுக்கணும் அப்படிங்கிறதான். ஸ்டாண்டப் இந்தியா திட்டம்னா SC/ST பிரிவை சேர்ந்த பெண் தொழிலுக்கு ஸ்டாண்டப் இந்தியா. சம்ரிதினா பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு, ஸ்டாண்டப்னா SC/ST சார்ந்த பெண்களுக்கு ஸ்டாண்டப் அப்படிங்கிறது. அடுத்ததுன்னா உத்தியம் சகி போர்ட்டல். ஒரு உத்தியோகம் கொடுக்கணும்னு சொன்னாங்கள்ல, அதே மாதிரி தான் தொழில் முனைவோர்கள் சார்ந்ததான். ஒரு உத்தியோகத்தை கொடுங்க பெண்களுக்கு,
சகிச்சுக்கிட்டனாலும் வேலை பார்ப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. தேனா சக்தி திட்டம், அதனையா தேனானா பேங்க், தேனா பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே பெண்களுக்கு தொழில் முனைவோருக்கு அங்கே நிதி கொடுக்குறாங்க, அதான் தேனா பேங்க்ஸ். அதான் ஆதிவாசி மகிழா, பழங்குடியின பெண்களுக்கு, மகிழானா பெண்கள்ப்பா, ஆதிவாசி பழங்குடியின பெண்களுக்கு, அவ்வளோதான். பெண் தொழில் முனைவோர் திட்டம் 2024 தொடங்கியிருக்காங்க. ரைட் அப்பா, தொண்டை பயங்கரமாக வலிக்குது. அடுத்து சுய உதவி குழுக்கள், பெண்கள் சார்ந்து ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அடுத்து ஒரு சில ஸ்கீம் இதில் ஃபோட்டோவில் இல்லைப்பா, நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கை மாதிரி பாலிகா சம்ருதி யோஜனா, ஏற்கனவே சொன்ன வறுமை கோட்டுக்கு கீழே, பாலிக்கானா 7.5 தான் அவங்களுக்கு, பாலித்தீன் பையிலேயே அவங்க சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க பாவம் அவங்களுக்கு. அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஊக்கத்தொகை கொடுக்குறது. மகிழா சம்கியானா மகிழாவும் 8 to 9 மணிக்குள்ள சமைச்சிட்டியாங்கிறது. சர்வசிக்ஷா அபியான்னா ஒன்று தான் 2001. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டம் சொல்கிறேன். கஸ்தூரிபானா 2004. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்ஷார் பாரத் மிஷன், சக்ஷார் பாரத் மிஷன், பெண்கள் எழுத்தறிவு 50% குறைவாக இருக்குது, அதை அதிகப்படுத்தணுங்கிறது தான் சக்ஷார். சக்ஸஸ் பண்ணணுங்கிறது. பேட்டி பச்சாவோ திட்டம் தெரியும், உதான் திட்டம் தெரியும். உதான்னா போய் சிபிஎஸ்சியில் போய் தொடங்கப்பட்டது, உயர்கல்வியில் நிறையா படிங்கன்னு சொன்னது. இதெல்லாம் ஓகே. அடுத்து ஜனனி, இந்த இது கேட்டுக்கோங்க, ஜனனி சுரக்ஷா. இந்த சுரக்ஷான்னு வந்தாலே மகப்பேறு, இந்த கரு அது சார்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனனி சுரக்ஷா திட்டம்னா மகப்பேறு குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. ஜனனி பிரசவம், ஜனனி நீ இறந்துடக்கூடாது ஜனனி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட் ஷார்ட்கட்டுப்பா, எதுவும் நினச்சிக்கிறாங்க. அப்போ என்னென்னா அந்த ஜனனின்னு வந்தாலே நீ இறந்துடக்கூடாது, மகப்பேறப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், குழந்தைகள் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுரக்ஷா திட்டம். அடுத்து திரும்ப ஜனனி தான் வராங்க. சிசு சுரக்ஷா, அது வந்து குழந்தை, அதே தான், அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது என்ன 2005, இது 2011. வெறும் ஜனனி சுரக்ஷானா 2005, இது ஜனனி சிசு சுரக்ஷானா 2011, அவ்வளோதான். அடுத்து சப்ளா திட்டம், ஊட்டச்சத்து குறைபாடு, வளரும் பெண்கள் ஒழுங்காக சாப்பிடலன்னா, இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னா சப்புன்னு அரைஞ்சாது சாப்பிட வச்சுருங்க, அதான் சப்ளா திட்டம். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, பெண்கள் வந்து சப்புன்னு அரைஞ்சு கூட சாப்பிட வச்சுருங்க. அடுத்து ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகரம், வளரிளம் பெண்களுக்கு தான் ராஷ்ட்ரிய கிஷோர்னால் வளரிளம் பெண்களுக்கு தான். அடுத்து சுரக்ஷிக்ஸ்னு வந்துகிட்டே இருக்குது எல்லா திட்டமும், அது ஃபுல்லாகவே கர்ப்பிணி பெண்கள் சார்ந்து தான். அடுத்து லஷ்யா திட்டம், இதில் இருக்கா? இல்லை. லஷ்யா திட்டம், லஷ்யா மகப்பேறு அறுவை சிகிச்சை சார்ந்தது, பாதுகாப்பாக பண்ணணும். லஷ்யா அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில். இன்றைக்கி 18,000 19,000 ஆகுது, 20,000 ஆகுது. சொல்கிறேன் லஷ்யானா அந்த மகப்பேறு அறுவை சிகிச்சை சார்ந்தது. அடுத்தது இப்போ எப்பயும் போல் வந்துடுறோம் மகளிர் ஆணையம். இதெல்லாமே இந்த நாரி போர்ட்டல் ஞாபகம் வச்சுக்காங்க, பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்து தகவலை கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு பேர் நாரின்னு வச்சுருக்காங்க. நன்னாரி அப்படின்னு சொல்கிறோம்ல, சுத்தம் பண்ணும்ல, தண்ணியவே சுத்தம் பண்ண, அந்த மாதிரி நாரி தான் நாரி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலின பட்ஜெட்னால் தெரியும், பார்த்தாலே சொல்லிடுவீங்க. அடுத்து உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி உஜ்வாலனா குடும்ப இலவச இந்த எல்பிஜி கேஸ் கொடுத்தாங்களா, அதான் உஜ்வாலா திட்டம், எல்பிஜி கேஸு. ரைட்டா? பாருங்கள் 2016. யாராவது வாங்க அந்த கேஸ் வந்து லீக் ஆகுது, அடைச்சி விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து நம்ம கத்துவோம்ல, கேஸ் லீக் ஆச்சுன்னா உஜ்வாலா திட்டம் 2016. அடுத்து மிஷன் சக்தி திட்டம், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, அதான் சக்தி கொடுக்கறது, அந்த மாதிரி, அதான் மிஷன் சக்தி திட்டம். ரைட்டாப்பா? அதே மாதிரி சம்பல் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கும். சம்பல், வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறது, அதான் சம்பல் திட்டம்னு சொல்லுவோம், சம்பல். அதே மாதிரி உமன்ஸ் ஹெல்ப்லைன் 181, உமன்ஸ் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது நாடு முழுவதும் எல்லாருக்கும். 108ங்கிற மாதிரி நாடு முழுவதும் ஒன்று இருக்குது, 181 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி நாரி அதலாத் அப்படிங்கிற நீதிமன்றமே இருக்குது, பெண்களுக்குன்னு நாரி அதலாத்துங்கிற நீதிமன்றமே இருக்குன்னா பார்த்துக்காங்களேன். சம்பல்னால் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பவம் நடந்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அதான். அடுத்து சமர்த்தியா அப்படின்னா சமத்தாக இருப்பாங்க சில பெண்கள், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. சமத்ரியா அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. உஜ்வாலாங்கிறது எல்பிஜி கேஸ் சொல்லிட்டேன். சமர்த்தியா சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டு அந்த பொண்ணு, அப்போ நல்ல அதிகாரம் இருக்குது அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிறது தான். அதேமாதிரி நாரி சக்தி புரஸ்கார்னா அவார்டு கொடுக்கறது, நாரி சக்தி புரஸ்கார்னா அவார்டு விருது கொடுக்கறது, பெண்களுடைய வழங்கப்படும் உயரிய விருது, பார்த்துக்காங்க.
அடுத்தது போக்சோ ஆக்ட் 2012 பார்த்துக்காங்க, ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்பயா நிதி 2013, அது பிரச்சனை இல்லை. வால்வொலி பென்சில் 7 தான், வால்வொலியும் 7 தான். வருமா கமிட்டி 2012 வருமா அப்படிங்கிற மாதிரி தான். கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெய்லர் வெளியிடுவாங்க முன்னாடிலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 12 மணிக்கு ட்ரெய்லர் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி, ரைட்டாம்ப்பா. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஸ்கீம்ஸு, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம். விடியல் பயணம் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுமை பெண் 2022, தமிழ் புதல்வன் வந்து 2024, கலைஞர் மகளிர் உதவித்தொகை 2023. ஏன்னா 1000 ரூபா கொடுத்தாங்க, மொத்தம் 3 0. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி அவங்க நினைவாக தான் கொடுத்தாங்க. அடுத்து வந்து இந்த சில ஸ்கீம்லாம் இருக்கும். இந்த முத்துலட்சுமி ரெட்டி உதவி திட்டம், ஸோ கிட்டத்தட்ட 25,000 வழங்கப்படுகிறது திட்டம் ஒன்று. அப்புறம் 50,000 வழங்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு அப்படியே மொதல் ஒரு 25,000 ரூபா, அதுக்கப்புறம் 50,000 ரூபா அந்த மாதிரி வழங்குறாங்க. கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக, பிறப்பு அடிப்பிலான ஜாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை கொடுமை அழிக்கிறதுக்காக. அதான் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமணத்துக்காக மொதல் ஒரு 25,000, அடுத்து ஒரு 50,000 கொடுக்குறாங்க. ஓகேவாப்பா. ஸோ அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து தர்மம்மாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25,000 50,000 கொடுக்குறாங்க. இங்கே எவ்வளோனா 25,000 50,000 தான். இதுவும் 25,000 50,000 தான். இதுவும் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம், ஒரு 25,000 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபா. இது தர்மம்மாள். இப்போ அவன் விதவை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு தர்மம் அது கண்டிப்பாக கவர்மெண்ட் செஞ்சே ஆகணும். முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு வரும்போது கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க தைரியமானவங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஈவேரா மணியம்மையார் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி 25,000 50,000 தான் கொடுக்குறாங்க. அது விதவை மறுமணம், இது விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். அன்னை தெரசா அப்படிங்கிறது ஆதரவற்ற பெண்களுக்கு, அதுக்கு 25,000 ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அது ஆதரவற்ற பெண்களுக்காக. இங்கே என்னென்னா பணம் 25,000 50,000 தான். யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், பார்த்துக்காங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? இப்போ சத்திய வாணிமுத்து, சத்தியமாக போப்பா நான் தச்சு கொடுத்துட்றேன், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், இந்த மாதிரி பண விஷயம் தான். யாருக்கு என்ன? இப்போ அன்னை தெரசானா ஆதரவற்றவங்களுக்கு, மணியம்மைனா விதவை மகள், விதவை மறுமணம்னா தர்மம்மாள், முத்துலட்சுமி ரெட்டினா கலப்பு திருமணம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. அடுத்தது இப்போ தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்துட்டோம். பிரதம மந்திரி பணத்திட்டம் கேஷ் 72-73, பிரதம மந்திரி பணத்திட்டம் 72-73, ரைட். அவங்களுக்கு பிரதம மந்திரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் செலவழிப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பகவதி கமிட்டி 73, பகவதி அது வடிவேல் தான். ஏற்கனவே பகவதின்னு 2 பேர் இருப்பாங்க, இவர் 3வது ஆளாக இருப்பார். அதான் பகவதி கமிட்டின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த வேலையின்மையோட அளவை மதிப்பிடுறதுக்காக, வேலை இல்லாமல் சுற்றுறாங்கல்ல, பகவதி படத்துலேயே வடிவேல் வேலை இல்லாமல் தானே சுற்றுவார். அது 6,000 ரூபாய்க்கான அமைக்கப்பட்ட கமிட்டி தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிராமத்தில், இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கிலே பார்த்துருப்போம். ட்ரைசம் 79, ஒருங்கிணைந்தது 70, அது ஒரு பாக்ஸில் இருக்கும். தேசிய கிராமப்புற இது எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்துருக்கோம். ஜேஆர்ஐ இதெல்லாம் எல்லாமே இது எக்கனாமிக்ஸ் புக்கில். இது மட்டும் பார்த்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி, ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி அப்படின்னா நகர்ப்புறத்தில் சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறது. ஜெயந்தி சுவர்ண ஜெயந்தி காமனாக வந்திருக்கு. சகாரின்னா நகர்ப்புறம், கிராம்னா கிராமப்புறம், அவ்வளோதான். சகாரி அப்படின்னா நகர்ப்புறம், கிராம்னா கிராமப்புறம், அதாவது வேலைவாய்ப்பு உருவாக்குறது. அப்போது ஸ்வர்ண ஜெயந்தினா ஜெயம், வேலை கிடச்சா போதும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதான் ஜெயந்தி அப்படிங்கிறது. அடுத்து சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர், அது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும், வேலைவாய்ப்பு அதுவும் தான். ரோஸ்கர் கிராமத்தில் சம்பூர்ண ரோஸ்கர், குறைந்தபட்ச கூலியை கொடுத்து வேலை கொடுக்கணும். இப்போ நம்ம நிறையா ஸ்கீம் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இதுதான் வரும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவோம். அங்கே பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்கள் அந்தோத்திய யோஜனா, அந்த இருக்கான் பாருங்கள் 2015, அந்த இருக்கான் பாருங்கள், அங்கே தான் போங்க பிடிங்க, சுய உதவி குழுக்களுக்கு சொன்னேன்னா அந்த மாதிரி. அடுத்தது உபாத்யா கிராமின் கௌசல்யா. இந்த கிராமின் கௌசல்யான்னு வருது, கிராமப்புற இளைஞர்களுக்கு தான். கிராமின்னா கிராமப்புறம், கௌசல்யானா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறது. உபாத்தியாயனா உதவி பண்ணுறது. அப்போ கௌசல்னா அப்போ உங்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்தே வந்துடுது, திறன் பயிற்சி. பிரதம மந்திரி கௌசல் விகாஸ்னால் திறன் சார்ந்த பயிற்சி வழங்குறது, அது வேலைவாய்ப்பை அளிக்கிறது. இப்போ கிராமின் கௌசல்யா, உபாத்தியா அப்படின்னு வந்துட்டால் உத்தியோகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேலைவாய்ப்பு அளிக்கிறது. வெறும் கௌசல் விகாஸ்னால் ஆன்லைன் பயிற்சி கொடுக்குறது, ரைட். அவங்களுக்கு பிரதம மந்திரி முத்ரா யோஜனானா சிறுதொழில் கடன் கொடுக்கறது.
ஸ்டார்ட் அப் இந்தியா, உங்களுக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியானா SC/STக்கான உதவித்தொகை, ஸ்டார்ட் அப் இந்தியானா தொழில் முனைவோருக்கான உதவித்தொகை. இது உங்களுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். 2016 உருவாக்குனாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா. அடுத்தது ஸ்டார்ட் அப் ஷீட் பண்ணிட்டு அது ஓகே விடுங்க. இந்த இருக்குது ஸ்டாண்ட் அப் இந்தியா. இது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் உங்களுக்கு தெரியும். SC/ST பிரிவு திறன் இந்தியா திட்டம். அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா. ஏதோ சேனல் தொடங்கின மாதிரியே இருக்குது. கொரோனா மீட் காலத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்குறது. அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், உங்களுக்கெல்லாம் ரோஜ்கர் வேலையை ஏற்படுத்தி தரேன், கொரோனா காலத்துக்கு அப்புறம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அடுத்து மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு தெரியும். அடுத்து சேவை போர்ட்டல். இந்த அடல் இன்னோவேஷன் திட்டம் நிதி ஆயோக்கு தான் உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லா பக்கமும் MSME எப்படி பண்ணணும், ஒரு தொழில் தொடங்கணும்னா MSME பதிஞ்சிருக்கணும், அந்த சார்ந்தது அடல் இன்னோவேஷன் அப்படிங்கிற திட்டம். அடுத்து அஸ்பேர் அப்படிங்கிற திட்டம் என்னென்னா அந்த விவசாய தொழில்கள் சார்ந்தது, அக்ரிகல்ச்சர், எ ஸ்கீம் ஆஃப் ப்ரொமோஷன் இன்னோவேஷன் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் கிராமப்புறங்களில் விவசாய தொழில்கள் இருக்குல்ல, அந்த ரூரல் இண்டஸ்ட்ரி அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அஸ்பர் அப்படின்னா, அஸ்பர் த ரூல்ஸ் படி நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சுக்காங்க. எய்ம் அப்படிங்கிறது வந்து அடல் இன்னோவேஷன் மிஷன். அடல் நிதி ஆயோக்கால் ஒரு தொழில் முனைவர் தான் எய்ம். உன்னோட எய்ம் என்ன, நான் தொழில் முனைவராக ஆகணும் அப்படிங்கிறது. அடுத்து என்னது சேதுங்கிற மாதிரி இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன். சேது படத்தில் அவரே எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கிடுவார். நீங்கள் சேது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பிக்ஸ் போர்ட்டல். பிக்ஸ் போர்ட்டல்னால் வணிகம் சார்ந்த இந்தியாவோட முதல் அரசு வணிகம் சார்ந்த போர்ட்டல் பிக்ஸ் போர்ட்டல். பிக்ஸ் போர்ட்டல். அடுத்தது இது வந்து சரம் போர்ட்டல்னால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான அந்த வெப்சைட்டு. புலம்பெயர்ந்து போயிட்டாங்கல்ல நிறையா தொழிலாளர்கள், 38 கோடி பேர் வரைக்கும் நிறையா பேர் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பொதுவாக. அதான் ஷரம் போர்ட்டல், அது வந்து அவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் 2020. அவ்வளோதான். நீங்கள் 20 ரூபா கொடுங்க, அவங்க ஒரு 20 ரூபா கொடுக்கட்டும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. 20 ரூபா ஒரே நாடு ஒரே ரேஷன். அதே மாதிரி கல்யாணமும் அப்படி தான். இங்கிட்டு மாப்பிள்ளை வீட்டில் 20 பேர் வாங்க, பொண்ணு வீட்டில் 20 பேர் வரட்டும். அடுத்து கறி குழம்புனா 16 முறை நான் சாப்பிடுவேன். கறி குழம்ப 16 முறை சாப்பிடுவேன். கறி குழம்பு மட்டும் போட்டு பாருங்கள், பட்டையை கிளப்பிடுவேன். அது என்ன சார் அர்த்தம்? கரீப் கல்யாண் யோஜனானா கோவிட் காலத்தில் தாயம் திரும்பிய அந்த அங்கேருந்து வந்தாங்கல்ல, அவங்க வந்தவங்களுக்கு கறி கஞ்சி போடுறது, அங்கேருந்து வந்தவங்களுக்கு கறி கஞ்சி போடுறது, அதான் கரீப். அந்த கரீப்னு வந்துக்கிட்டு இருக்கு அது. அதே மாதிரி நிவாரணம், புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு நிவாரணம்னா இந்த கரீப்பு. இந்த ரோஜ்கர்னு வந்து இந்த வார்த்தை வந்தால் அந்த அங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு கறி குழம்பு போடுறது. இது வந்து ரைட்டாப்பா. மலிவு விலையில் வாடகை வீடு வளாகம், இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது நிதி ஆயோக் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. அடுத்து நம்ம சொன்னதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஜனனி சுரக்ஷா, நான் சொன்னேன்ல, அந்த கரு சார்ந்தது, சிசு சுரக்ஷா அந்தது, சப்ளா திட்டம், இது எல்லாமே திரும்ப சொன்னதான் வந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்கள், நடமாடும் மருத்துவமனை, பள்ளி சிறார். ஸோ ஓவரால் அவ்வளோதான். 1 மணி நேரம் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது பார்த்திங்கன்னா நாளை கழிச்சு எக்ஸாம் வச்சுருக்கீங்க, இந்த 1 மணி நேரம் என்னை பொறுத்தளவுக்கு நான் மனசாட்சிக்கு நேர்மையாக சொல்கிறேன், எதுவுமே பார்க்காம போகிறதுக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அங்கே போய் கண்டிப்பாக பொறுத்துக்கள்லையோ ஆப்ஷனில் எப்படியாவது ஆன்சர் அடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு போங்க. கண்டிப்பாக நம்ம இந்த 1 மணி நேரம் நான் உங்களுக்கு 1 மணி நேரத்தில் கொடுத்துட்டேன். நான் இதை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் புக்கு தான், சார் புக்கு தான், சிவா சார் புக்கு தான், அதில் இருக்கிற எல்லாமே இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ உள்ளே இருக்கிற தகவலை நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவரோட புக்ஸ் அது. ஆனால் கண்டென்ட் பிடிஎஃப்பில் சரி இந்த ஸ்கீமையாவது நடத்தி விட்டுலாம், இதை டைப் அடித்து தான் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இது ரொம்ப நேரம் ஆகும். நாளை கழிச்சு எக்ஸாம்னால நான் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து நடத்தி விட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். இதை கொடுக்கலாமா வேணாமல் 2 மனசுலேயே இருந்தேன். இல்லை அவங்ககிட்ட பிடிஎஃப் கொடுத்தலாம், அவங்களே படிச்சுக்கிட்டோமான்னு இருந்தேன். பட் சரி நம்ம நடத்தி விட்டோம்னா அது நல்ல மைண்டில் புரிஞ்சுருங்கிறதுக்கு தான் நடத்தி விட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு இந்த 1 மணி நேரம். ஸோ தேங்க்யூ டு ஆல். நல்லா படிங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.